எபிசோட் 81. நீங்க எனக்கு வேணும் சித்தார்த். ராஜேந்திரனிடம் சித்தார்த் பற்றிய அனைத்து உண்மைகளையும் சிவன்யா சொன்னதும் ராஜேந்திரன் அதிர்ந்து போனார். சிவன்யா, நீ என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? மாப்பிள்ள தான் உன்னோட குழந்தைக்கு அப்பாவா? ஆமாமா, அவர்தான் என்னோட குழந்தைக்கு உண்மையான அப்பா. அவர் ரொம்ப நல்லவர்மா. அவரை பத்தி தெரியாம நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். என்னம்மா இப்படி அவசரப்பட்டுட்ட? சரி விடு, மாப்பிள்ளை எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. எப்படியோ நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு, நீ கவலைப்படாத. இல்லப்பா, இது வரைக்கும் அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதே இல்ல. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவர் என் மேல ரொம்ப கோவமா இருப்பாரு. அதனாலதான் அவர் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. மாப்பிள்ளை அந்த மாதிரி ஆள் கிடையாது. கண்டிப்பா ஒரு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்தா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு நிமிஷம் இருமா. நீ இப்போ என்ன சொன்ன? மாப்பிள்ளை ஆர்மியில ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்காருன்னா சொன்ன? ஆமாப்பா, அப்படிதான் தாத்தா சொன்னாரு. நைட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டே இருந்ததுமா. அதுல ஏதோ ஆஃபீஸர்னு பேர் போட்ட நம்பர்ல ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனை பார்த்ததும் மாப்பிள்ளையோட முகம் மாறுச்சு. உடனே அவர் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஸ்டடி ரூமுக்கு போயிட்டாரு. ஒருவேளை மாப்பிள்ளை அந்த ஆஃபீஸரை எதுவும் பார்க்க போயிருப்பாரோ? அப்பா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் அவர்கிட்ட பேசி அழுதுட்டு இருக்கும்போது கூட ஒரு ஃபோன் வந்தது. அதுலயும் ஆஃபீஸர்னு தான் இருந்தது. அதை பார்த்த உடனே அவரு நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஒருவேளை தாத்தா சொன்ன அந்த சீக்ரெட் டாஸ்காக தான் அவர் போயிருப்பாரோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கும்மா. நீ பொறுமையா இரு. எதா இருந்தாலும் மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ டென்ஷன் ஆகாத. எல்லாம் என்னாலதான். நான் கொஞ்சம் பொறுமையா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிருந்திருக்கலாம். நீ ஒன்னும் அழுகாத. அதெல்லாம் மாப்பிள்ள நைட் கண்டிப்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம். நீ அமைதியா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சிவன்யாவை வாசுகியும் ராஜேந்திரனும் எப்படியோ சமாதானம் செய்து அவளது அறைக்கு அனுப்பி வைத்தார்கள். அவள் அறைக்கு வந்தாலும் அவளது மனது முழுவதும் சித்தார்த்தின் நினைப்புதான் இருந்தது. அவனை நினைத்து அழுது கொண்டே படுக்கையில் படுத்திருந்தாள். இரவு 9 மணி. சித்தார்த் சொல்லியது போல் அந்த இடத்திற்கு அருகில் சித்தார்த்தின் ஸ்பெஷல் போர்ஸில் உள்ள அனைவரும் அங்கு வந்திருந்தார்கள். அர்ஜுன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே? எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. எல்லாம் நம்ம பிளான் படி நடக்கணும். ஏதாவது ஒன்று சொதப்பினாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல. டோன்ட் வரி ப்ரோ, எல்லாம் நீங்க பிளான் பண்ணபடி தான் நடக்கும். கண்டிப்பா நம்ம இதுல சக்சஸ் ஆயிடுவோம். உங்க எல்லாருக்கும் ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். நம்மளோட உயிர் எப்பவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம உடம்புல இந்த பேட்ச் குத்தும் போதே நம்மளோட உயிரை நம்ம நாட்டுக்காக கொடுக்கறோம்னு சபதம் எடுத்துக்கிட்டு தான் இந்த பேட்ச் குத்திக்கிட்டோம். நம்ம உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்ம நாட்டுக்கு தான் சொந்தம். இந்தியா இஸ் ஆர் ப்ரைட். இந்தியா இஸ் ஆர் சோல். நீங்க எல்லாரும் நம்ம போட்ட பிளான் படி சத்தம் இல்லாம உங்களை சுத்திய விளைங்க. அர்ஜுன், நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். எப்போதும் போல உங்களோட விக்டரியை கொண்டாடுறதுக்கு நான் ஈகரா இருக்கேன். சித்தார்த் அர்ஜுனை பார்த்து சிரித்துவிட்டு அந்த அண்டர் கிரவுண்டுக்குள் சென்றான். அந்த அண்டர் கிரவுண்டிற்குள் 50க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அங்கிருந்த அனைவரும் ஏதோ வித்தியாசமான மொழியில் பேசிக் கொண்டார்கள். அது எதுவும் சித்தார்த்திற்கு புரியவில்லை. அவனுக்கு ஒன்று மட்டும் விளங்கியது. அர்ஜுன் சொன்னது போல் அவர்கள் அங்கு இருக்கும் அனைத்து கோவிலையும் மசூதியையும் சர்ச்சையும் தாக்கப் போகிறார்கள் என்று. அங்கிருந்த அனைவரும் அவரவர் பேக்கில் பாம்களை எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தார்கள். அங்கிருந்த அனைத்தையும் நோட்டமிட்ட சித்தார்த் அர்ஜுன் சிக்னல் கொடுக்கும் விதமாக தனது துப்பாக்கியை எடுத்து மேலே நோக்கி சுட்டான். ப்ரோ சிக்னல் கொடுத்துட்டாரு. அவர் ஒரு தடவை மேல ஷூட் பண்ணாருன்னா நான் மட்டும் வரணும்னு அர்த்தம். 2வது தடவையும் ஷூட் பண்ணாருன்னா ஹரியும் சுதனும் உள்ள வரணும்னு அர்த்தம். 3வது தடவை ஷூட் பண்ணாருன்னா வெளியில 5 பேரை தவிர்த்து மித்த எல்லாரும் உள்ள வரணும்னு அர்த்தம். புரியுதா? இப்ப நான் உள்ள போறேன். நீங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுங்க. அர்ஜுன் சொல்லி முடிக்கும் முன்பே சித்தார்த் அடுத்த 2 முறை வானை நோக்கி துப்பாக்கியை சுட்டிருந்தான். கம் ஆன் கைஸ், 5 பேரை தவிர்த்து மத்த எல்லாரும் உள்ள வாங்க. நாம நம்மளுடைய எதிரிகளை அழிக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் உங்களோட திறமையை காட்டுங்க. கம் ஆன், குவிக், ஃபாஸ்ட். அர்ஜுன் கத்திக்கொண்டே அந்த அண்டர் கிரவுண்டிற்குள் ஓட அவனுக்கு பின்னால் மற்றவர்கள் சென்றார்கள். ஹேய், ஹூ ஆர் யூ? ஒப்பண்டா கொய்யால யார் நாட்டுக்கு வந்து யார ஹூ ஆர் யூ நான் கேக்குற? ஐ திங்க் ஹி இஸ் a soldier, Indian soldier. Shoot him! Shoot him!
அந்த டெரரிஸ்ட் அப்படி சொன்னதும் அங்கிருந்தவர்கள் சித்தார்த்தை ஷூட் செய்ய ஆரம்பித்தார்கள். சித்தார்த் அவர்கள் அனைவரிடமும் இருந்து தப்பித்து அவர்களை ஷூட் செய்ய ஆரம்பித்தான். ப்ரோ, நான் வந்துட்டேன். முண்டாசு கட்டின முட்டாள்களா, யார ஷூட் பண்ண பாக்குறீங்க? He is a god of war. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஃப்ரீயா யமலோகத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறோம்டா. ஜாலியா போயிட்டு வாங்க. பாய். சித்தார்த் அர்ஜுனை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே எதிரிகளை சூறையாட ஆரம்பித்தான். இரு தரப்பிற்கும் இடையில் சண்டை நடக்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இரு தரப்பினரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதில் அனைத்து டெரரிஸ்டும் இறந்து போய் இருந்தார்கள். ப்ரோ, we won the war. எல்லாரையும் நல்லபடியா யமலோகத்துக்கு அனுப்பி வச்சாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். எஸ் அர்ஜுன், நம்ம ஜெயிச்சிட்டோம். பாய்ஸ், எல்லாரும் இன்னைக்கு சூப்பரா ஃபைட் பண்ணீங்க. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பெரிய ட்ரீட் இருக்கு. ப்ரோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். யூ ஆர் தி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். God of war. God of war. நீங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டை எந்த கொம்பனாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏய், எல்லாரும் ஏன்டா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ப்ரோவை தூக்கி கொண்டாடுங்கடா. அர்ஜுன் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் சித்தார்த்தை தூக்கி சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது தரையில் படுத்திருந்த ஒரு டெரரிஸ்ட் அங்கிருந்த துப்பாக்கியை எடுத்து சித்தார்த்தை ஷூட் செய்தான். அது அவனது மார்பை துளைத்தது. கண்மூடி திறப்பதற்குள் அந்த இன்சிடென்ட் நடந்துவிட அனைவரும் அதிர்ச்சியுடன் கத்தினார்கள். ப்ரோ, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ப்ரோ, உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். அர்ஜுன் சித்தார்த்தை பார்த்து அழுது கொண்டிருக்க சற்று நேரத்தில் அங்கு ஆம்புலன்ஸ் வந்து சித்தார்த்தை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்த சிட்டி ஹாஸ்பிட்டலிற்கு சென்றது. அடுத்த சில நிமிடங்களிலேயே சித்தார்த்திற்கு நடந்த இன்சிடென்ட் அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது. செய்தி பார்த்து கொண்டிருந்த ராஜேந்திரனின் கண்களிலும் அந்த நியூஸ் பட்டது. மாடி சிவன்யா, இங்க வந்து பாருமா. என்னப்பா, என்னாச்சு? சிவன்யா என்ன என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தவள் டிவியில் அந்த செய்தியை பார்த்ததும் அதிர்ந்து போனாள். இல்ல, நான் நம்ப மாட்டேன். என்னோட சித்தார்த்துக்கு எதுவும் ஆயிருக்காது. அப்பா, இந்த நியூஸ் போய் தானே? அம்மாடி, மாப்பிளைக்கு குண்டடி பட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாம். நீ எதுவும் பயப்படாத, அவருக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்பா, அப்பா, அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாதுமா, நீ கவலைப்படாம சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. மின்னல் வேகத்தில் சிவன்யா சித்தார்த் அட்மிட் ஆகியிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். சிவன்யாவை பார்த்ததும் அர்ஜுன் வேகமாக அவள் அருகில் ஓடி வந்தான். அண்ணி, அழாதீங்க. ப்ரோக்கு எதுவும் ஆகாது. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவர் சீக்கிரமே கண்முழிச்சு உங்களை பாப்பாரு. அவருக்கு எப்படி ஆச்சு? கடவுளே, சித்தார்த்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. சிவன்யா அழுது கொண்டிருக்க அவளுக்கு அங்கிருந்த அனைவரும் ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஆபரேஷன் 1.5 மணி நேரம் நடந்தது. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க பயப்பட தேவையில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐசியூவுக்கு மாத்திருவோம். அவர் கண் முழிச்சதும் நீங்க போய் பார்க்கலாம். கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் பொண்ணு இதுக்கப்புறம் எப்பவும் சந்தோஷமா வாழணும். டாக்டர் சொன்னது போலவே சித்தார்த் அடுத்த 1/2 மணி நேரத்தில் மெதுவாக கண் விழித்தான். அவன் கண்களை திறந்ததும் முதலில் சொன்ன வார்த்தை சிவன்யா என்றுதான். இங்க யாரு சிவன்யா? வேகமா உள்ள வாங்க. அவர் அந்த பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் சிவன்யா. அவரை நான் பார்க்கலாமா? அவரே இப்பதான் கண் முழிச்சாரு. நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள வந்து பாருங்க. ஒருத்தர் மட்டும் வாங்க. போமா, போ, மாப்பிள்ளைய பாரு. சிவன்யா வேகமாக ஐசியூவிற்குள் ஓடினாள். அங்கு சித்தார்த் இருக்கும் நிலையை பார்த்து கதறி அழுதாள். சித்தார்த், ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. நான் உங்ககிட்ட அவ்வளோ கோவப்பட்டு இருக்க கூடாது. நீங்க சொல்றத காது கொடுத்தாச்சும் கேட்டிருக்கணும். ஹேய் பொண்டாட்டி, இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஒருவேளை நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சியா? உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சிருக்கேன். உன் கூட வாழாம அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிடுவானா? சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யா அவனை கட்டிக்கொண்டு அழுதாள். ஐ லவ் யூ சித்தார்த். ஐ லவ் யூ சோ மச். நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க கூட சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழணும். நீங்க எனக்கு வேணும்.
நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. டேய் லூசு, கொஞ்ச நேரத்துல நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ, என் பொண்டாட்டி என்னைய செல்லம்மாலாம் திட்டுறாளே. ஐயோ கடவுளே, இதெல்லாம் உண்மைதானா? சி போங்க, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். சிவன்யா அப்படி சொல்லி சினுங்கவும் சித்தார்த் அவளை அன்பாக கட்டிக்கொண்டு சிரித்தான். பின்பு அவளது நெற்றியில் மெதுவாக தனது இதழை பதித்தான். எபிசோட் 82. உன் உயிர்தான் என்கிட்ட இருக்கே. சிவன்யா சித்தார்த்தை அந்த நிலைமையில் பார்த்ததும் கதறி அழுகிறாள். சிவன்யாவின் அழுகை குரல் கேட்டு சித்தார்த் மெதுவாக தனது கண்களை திறந்தான். ஏ பொண்டாட்டி, ஏண்டி அழுவுற? நான் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். உன் கூட சேர்ந்து வாழாம என்னோட உசுர் போயிடுமா என்ன? சித்தார்த், நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்களா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? நான் தான் சொன்னேன்ல, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. இந்த சித்தார்த் இருக்கும்போது என்னோட சிவன்யா அழவே கூடாது. முதல்ல கண்ணீரை தொட. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க. ஏய் போதும்டி, எவ்வளோ நேரம் தான் இந்த அழுமூஞ்சியவே நான் பார்த்துட்டு இருக்கிறது? உயிர் பழைச்சதுக்காவது என்னை பார்த்து கொஞ்சம் சிரிக்க மாட்டியா? உங்களுக்கு நான் அழறத பார்த்தா கிண்டலா இருக்கா? உங்களால நான் இன்னைக்கு எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? நியூஸை பார்த்ததும் என் உயிரே பூனை மாதிரி இருந்துச்சு. சித்தார்த் அப்படி கூப்பிட்டதும் சிவன்யா தனது கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக அவனது அருகில் சென்றாள். உன்னோட உயிர் தான் என்கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி போகும்? முதல்ல அழுவுறத நிறுத்திட்டு கொஞ்சம் என் பக்கத்துல வா. உண்மையிலே நீ அப்படி கோவமா பேசினதும் நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. இதுக்கப்புறம் என்னால உன் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். இனி நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல. இனி உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க. எப்பவும் நான் உங்க கூட தான் இருப்பேன். இந்த சிவன்யா இனிமே சித்தார்த்துக்கு தான். சரி, மேடத்துக்கு என் மேல இருந்த கோவம் எப்படி போச்சு? நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்ல வந்தேன், ஆனா நீ என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க விரும்பல. சாரிங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு நான் கேட்டிருந்திருக்கணும். கேட்காதது என்னோட தப்பு தான். நான் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் தாத்தா வந்தாரு. தாத்தா தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாரு. என்ன தாத்தாவா? உங்க தாத்தாவுக்கு எப்படி என்ன பத்தின உண்மை தெரிஞ்சுது? சிவன்யா, நீ உண்மையதான் சொல்றியா? ஆமாங்க, நான் உண்மைதான் சொல்றேன். உங்க தாத்தா எங்க தாத்தாவை மீட் பண்ணிருக்காரு. அப்போதான் அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு காரணம் நீங்க இல்ல, உங்களோட சித்தி தானே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தாத்தாக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கு. 5 வருஷமா என் முகத்தை கூட பார்த்து பேசாத தாத்தா என்கிட்ட பேசினாருங்க. அது மட்டும் இல்ல, என்ன அவரோட பேத்தின்னு சொல்லிட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சித்தார்த். சித்தார்த்திடம் பேசிக்கொண்டு சிவன்யா சந்தோஷமாக அவனது மார்பில் சாய்ந்தாள். சாரிங்க, நான் தெரியாம உங்க மேல படுத்துட்டேன். வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? நான் வேணா டாக்டர் கூப்பிடவா? ஏஹே, பயப்படாத, அந்த அளவுக்கு ஒன்றும் வலிக்கல. இப்போதைக்கு எனக்கு ஒரே வருத்தம் தான். எத்தனை நாள் உன்னை இந்த மாதிரி என்னோட நெஞ்சில சாய்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ நீயே சாயிற, ஆனா என்னால சாய்ச்சிக்க முடியல. இந்த விதியை நான் என்னன்னு சொல்ல? ஏ பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. நானும் தாங்க. என்ன நீயும்? நீங்க சொன்னீங்கல்ல அதான். நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி சொல்லணும். என்னை பார்த்து ஒரு முறை நான் சொன்ன மாதிரி சொல்லு. அச்சா சித்தார்த், ப்ளீஸ் வேண்டாமே. எனக்கு வேணுமே. சிவன்யா, ஒரே ஒரு முறை உன் வாயால நான் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் டி. சிவன்யா சொல்லுடி, ப்ளீஸ் டி. என் செல்ல பொண்டாட்டில இப்ப நீ சொல்லுவியா மாட்டியா? கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணுமா? நீ சொன்னா எனக்கு சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும். அப்புறம் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். எப்படி வசதி? நான் சீக்கிரம் சரியாகணுமா இல்லை இப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா? அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம்? அதான் உங்களுக்கு இவ்ளோ மெடிசன் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். ஏய் என் மக்கு பொண்டாட்டி, எனக்கு எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் உன்கிட்ட இருந்து வர இந்த வார்த்தைக்கு நிகராகாது. இப்ப நீ சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன். ஐ லவ் யூ. சிவன்யா அப்படி சொல்லிவிட்டு தனது கண்களை இறுக மூடிக்கொள்ள சித்தார்த் உடனே அவளை இழுத்து அவளது இதழோடு இதழ் பதித்தான். என்னாச்சு? அண்ணி உள்ள போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரக்கானோமே. ஒருவேளை ப்ரோ இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காரோ? இதை இப்ப யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அதோ ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்க கிட்ட கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், வாட் யூ வாண்ட்? என்னோட அண்ணி ஐசியூக்குள்ள போனாங்க.
இன்னும் வெளியே வரல. என்னோட ப்ரோக்கு இப்போ பரவாயில்லையா என்னன்னு எனக்கு தெரியணும். நான் உள்ள போலாமா? சார், ஐசியூக்குள்ள ஒரு ஆள் போக தான் அலோ பண்ணுவோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள போங்க. பேஷண்ட் ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போன உடனே சீக்கிரம் வந்துடணும், இல்லைன்னா டாக்டர் எங்களை தான் திட்டுவாங்க. ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. போனவங்க இன்னும் வர காணும். நாம இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க போல. பேசாம நாமளே உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ரூமிற்குள் சென்ற அர்ஜுன் அவர்கள் இருவரையும் பார்த்து அதிர்ந்தான். அர்ஜுனின் குரல் கேட்டதும் சிவன்யா வேகமாக சித்தார்த்திடமிருந்து விலகினாள். நான் வெளியில வெயிட் பண்றேன். ஹலோ பாஸ், நான் ஒன்றும் என்னோட சீனியர் கிட்ட பேசல. நான் என்னோட ப்ரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்களை கிண்டல் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் எனக்கு இருக்கு. இந்த ஆப்ரேஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ என் மேல கோவமா இருக்கா, என் கூட பேச மாட்டேங்கிறான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே. அப்போ இப்ப நடந்ததுக்கு பேர் என்ன? எனக்கும் என்னோட சிவன்யா என்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வருவான்னு தெரியாதுடா. என்னை தேடி வந்ததும் இல்லாம அவ என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாடா. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன்னு சொல்லிட்டா. அர்ஜுன், நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமா? ஹாப்பியா இருங்க ப்ரோ. இந்த நாளுக்காக தானே நீங்க எத்தனை நாள் ஏங்கியிருப்பீங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு, நீங்களும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது. சரி, உங்களோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பெயின் பரவாயில்லையா? ஐ ஃபீல் பெட்டர். ஆமா, என்னை ஷூட் பண்ணவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? ஆமா ப்ரோ. வாட்? Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 83. கண்ணா, வீட்டுக்கு வந்துடுடா. வாட்? அவன் உயிரோட இருக்கானா? How is this possible? எஸ் ப்ரோ, அவனோட உடம்புலையும் 3 இடத்துல புல்லட் பாஞ்சிருக்கு. அவனை இங்க வைக்க கூடாதுன்னு சென்னையில உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க அவனுக்கும் இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிச்சான். இப்போதைக்கு கோமால இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. நீங்க எதையும் நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. உங்க ஹெல்த்தை பாருங்க ப்ரோ. அர்ஜுன், என்ன ஆனாலும் சரி, அவன் மட்டும் தப்பிச்சு அவனோட சொந்த நாட்டுக்கு போயிடவே கூடாது. அவனோட அழிவு நிச்சயமா நம்ம நாட்டில் தான் இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல ப்ரோ? நம்ம கவர்மெண்ட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். மிஷன் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அதிகாரம் நம்ம கையில இருக்கும். இப்ப இது கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இனி அவனை நம்மளால டச் பண்ண முடியாது. அவன் அங்கிருந்து தப்பிச்சு போகாம வேணா நம்மளால பாத்துக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அவன் நீ நினைக்கிறத விட ரொம்ப ஷார்ப்பானவன். அவன் எப்படியும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுவான். அதனால எப்பவும் அலர்ட்டாவே இருங்க. நம்ம ஆளுங்க 2 பேரும் அவனை கண்காணிக்கிறதுக்குனே போடு. இதுக்கான பெர்மிஷனை ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன். ப்ரோ போதும், கொஞ்சம் மிஸ்டர் சித்தார்த்தா மட்டும் பேசுறீங்களா? இப்போதைக்கு எனக்கு எல்லாத்தையும் விட உங்களோட ஹெல்த் தான் முக்கியம். அதனால அதுல மட்டும் கவனத்தை செலுத்து. உங்ககிட்ட நான் வெளியவே சொன்னேன்ல அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க பாட்டுக்கு அவரை பேச வச்சுட்டு இருக்கீங்க. டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. தயவு செஞ்சு வெளியில போங்க சார். ஓகே ஓகே சிஸ்டர். ப்ரோ, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் ஆஃபீஸ்க்கு இன்னும் அப்டேட் கொடுக்கல. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. அப்புறம் சிவன்யாவை பார்த்துக்கோ. அவளை அழ வேண்டான்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அண்ணி அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டேய், உதவாங்க போற. அதுக்கு நீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும். சரி, ரெஸ்ட் எடுங்க. கெட் வெல் சூன் ப்ரோ. என்னம்மா, மாப்பிள்ளை இப்ப எப்படி இருக்காரு? அவர் கண் முழிச்சிட்டாரா? உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? பேசினார்ப்பா. ஆபரேஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப வலிக்குது போல. நல்ல வேலைம்மா, மாப்பிள்ளையோட உயிருக்கு எதுவும் ஆகல. அதுக்கு நம்ம கடவுளுக்கு தாமா நன்றி சொல்லணும். ஆமாப்பா, அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்னால அதை தாங்கிருக்கவே முடியாது. சிவன்யா, அதான் மாப்பிள்ளை கண் முழிச்சிட்டார்ல, இப்பவும் எதுக்குமா அழுவுற? போதும்மா, உன்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அழுததெல்லாம் போதும். இனி நீ எப்பவும் சந்தோஷமா மாப்பிள்ளை கூட வாழணுமா, சரியா? அம்மா, அண்ணி, அங்கிள் சொல்றது தான் சரி. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க அழவே கூடாது. என்னோட ப்ரோ நீங்க நினைக்கிறத விட ரொம்ப நல்லவன். நீங்க தான் தெரியற வரைக்கும் அவர் டெய்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு,
என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் கொட்டி கொடுக்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அண்ணி, என்னோட வாழ்க்கையில அவரை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை. ஒரு பிரதரா உங்ககிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ப்ரோவை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அது ப்ரோ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா வாழணும் அண்ணி, அதுதான் என் ஆசை. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அசோக் மிகவும் படபடப்பாக அங்கே ஓடி வந்தான். அவனுடன் கையில் தடியுடன் ரகுராம் வேந்தனும் வந்தார். பெரியய்யா அங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வாங்க. ஹாய் அசோக் ப்ரோ, வாங்க. அர்ஜுன், சித்தார்த்துக்கு இப்ப எப்படி இருக்கு? அவனுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? நோ, ஹீ இஸ் பெட்டர். நான் இப்பதான் அவரை பார்த்துட்டு வந்தேன். அவர் நல்லா தான் இருக்காரு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ராஸ்கல் கண்ணு முழிச்சிட்டானா? அவனுக்கு இந்த தடியால 2 போட்டாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். அவனுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த நாட்டை அவன் தான் காப்பாத்தணும்னு ஏதாவது இருக்கான்னு? ஹே ஓல்ட் மேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ப்ரோவை ஏன் முன்னாலே அடிப்பேன்னு சொல்லுவ? யார் நீ? டேய் படவா, யாரை பார்த்து ஓல்ட் மேன்னு சொல்ற? என்னால இப்ப கூட உன்னை அடிச்சு தூக்கி வீச முடியும் தெரியுமா? என்னையவா யாருன்னு கேட்ட? உள்ளே இருக்கிறவன் என் பேரண்டா, நான் அவனோட தாத்தா. ஐயோ அர்ஜுன், அவர் தான் பெரிய ஐயா, சித்தார்த்தோட சொந்த தாத்தா. அவர்கிட்ட பார்த்து பேசு. நீ எல்லாம் துப்பாக்கி வச்சு ஒருத்தனை சுடணும்னா கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் சுடணும். ஆனா அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, எப்பவும் கையில வச்சிருப்பாரு, பட்டுன்னு சுற்றுவாரு. பி கேர்ஃபுல். ஓ, இவர் தான் என்னோட ப்ரோவை 5 வருஷத்துக்கு முன்னால வீட்டை விட்டு போக சொன்னவரா? இப்போவே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா 5 வருஷத்துக்கு முன்னால இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அசோக், எங்கடா அவன்? என்னைய அவன்கிட்ட கூட்டிட்டு போ. பெரியய்யா, சித்தார்த் ஐசியூல இருக்கான். நீங்க தயவு செஞ்சு அங்க போய் சத்தம் போட்டு பேசாதீங்க, சரியா? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு நீ ஒன்றும் பாடம் எடுக்காத. இப்போ உன்னாலே என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? வயசானாலும் அவரோட அகங்காரம் மட்டும் குறையவே குறையாது. சரி பெரியய்யா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அசோக் ரகுராமை ஐசியூவிற்கு கூட்டி சென்றான். டேய் படவா, ராஸ்கல், இந்த தாத்தா மேல உள்ள கோவத்துல ஏதேதோ முடிவெடுத்து இப்படி குண்டடிப்பட்டு கிடக்குறியாடா? ஏ ராஜா, கண்ணா, தாத்தாவை முழிச்சு பாருடா. பெரியய்யா, அழாதீங்க, சித்தார்த்துக்கு எதுவும் ஆகல. என்னை எப்படிடா அழாம இருக்க சொல்ற? இவனை இந்த கையால தாண்டா வாங்கின. அவங்க அம்மா விட்டுட்டு போனதுல இருந்து அவ கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன்டா. அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தவன் இப்படி கிடக்குறானே, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். அன்னைக்கு மட்டும் அந்த ராட்சசி சொன்னதை நம்பாம இருந்திருந்தா இன்னைக்கு என் பேரன் இப்படி கிடக்க மாட்டான். கிராதகி என் குடும்பத்தை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாலே, அவன் நல்லா இருப்பாளா? ஐய, யாரு என்ன தூங்க விடாம சத்தம் போடுறது? ஓ ஓல்மேன், நீயா? நீ இங்க என்ன பண்ற? ஐயா, கண்ணு முழிச்சிட்டியா? தாத்தா பண்ண தப்புக்கு நீ நல்லா எந்திரிச்சு வந்து தாத்தாவை அடிச்சா கூட தாத்தாக்கு சம்மதம் தான்யா. அசோக், என்ன இதெல்லாம்? இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? டேய், அவர் நியூஸ்ல உன்னை பத்தி பார்த்ததும் பதறி போயிட்டாருடா. உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்லவும் நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன். உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, அதான் என்ன பார்த்தாச்சுல, இன்னும் இங்க என்ன வேலை? கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். டேய் கண்ணா, எனக்கு தெரியும், என்னதான் நீ என்கிட்ட மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசினாலும் என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு. சீக்கிரம் சரியாகி நம்ம வீட்டுக்கு வந்துடுறா. இதுக்கு மேலேயே இந்த தாத்தாவால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுடா. எபிசோட் 84. டே படவா, சீக்கிரம் சரியாகி வாடா. இங்க நான் யாருக்கும் பேரனும் இல்ல, எனக்கு யாரும் தாத்தாவும் இல்ல. அசோக், முதல்ல அவரை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ. டேய், என்னடா இப்படி பேசுற? அவர் உன்னை பார்க்க தானே இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அவரை போய் இப்படி மூஞ்சில அடிச்சாப்புல பேசுற? பரவாயில்ல அசோக், விடு. அவனை நீ எதுவும் சொல்லாத. அவன் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நான் அவனுக்கு பண்ணது அவ்வளோ பெரிய துரோகம். சின்ன பிள்ளையில இருந்து
நான் தூக்கி வளர்த்த பிள்ளை தப்பு பண்ணி இருக்காதுன்னு நான் நம்பி இருக்கணும். ஆனா நான் கிராதகி சொன்னதை நம்பினேன்ல, எனக்கு இந்த தண்டனை தேவைதான். சித்தார்த், நீ தாத்தா மேல எவ்வளோ வேணாலும் கோவப்பட்டுக்கோ, ஆனா வீட்டுக்கு மட்டும் திரும்பி வந்துடுயா. தாத்தாவுக்கும் வயசாயிடுச்சுல, உன்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்காம இந்த கட்ட வேகாதியா. இதை மட்டும் உன் மனசுல வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உனக்கு கல்யாணம் ஆன நேரம் உன்னோட சித்தி இங்க இல்லை. அப்போ அவ ஹாங்காங்ல அவ பசங்களோட இருந்தா. அநேகமா இந்த மாசம் திரும்பி வந்துடுவான்னு நினைக்கிறேன். உன்னோட பொண்டாட்டியவோ பிள்ளையவோ அவகிட்ட காட்டிடாத. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் நான் ஏன் காட்டக்கூடாது? இந்த மொத்த உலகத்துக்கும் அவ தான் என் பொண்டாட்டின்னு நான் சத்தமா சொல்லணும். நான் ஒன்றும் உங்க குடும்பத்துக்கிட்ட வரலையே, உங்ககிட்ட எதுவும் பணம் கேட்கலையே, அப்புறம் நான் ஏன் பொண்டாட்டியை காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க? சித்தார்த், உன்னோட சித்தியை பத்தி உனக்கு முழுசா தெரியலையேப்பா. உன் மேல பழிய போட்டு அந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் அவளோட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உன் அப்பா கிட்ட சொன்னேன், அவன் அதை காதுல கூட வாங்கல. அவ மேல பைத்தியமா அவ என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு தெரியுறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு எல்லாம் புரிய வரும். அப்போ அந்த ராட்சசியோட உண்மையான முகத்தை அவன் பார்ப்பான். அவளோட உண்மையான முகம் வெளியில வர வரைக்கும் உன் பொண்டாட்டியவோ பிள்ளையவோ அவகிட்ட காட்டாத. இது அவங்க 2 பேரோட பாதுகாப்புக்காக தாத்தா சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரியுதுல? இதுக்கு மேலேயும் என்கிட்ட இருந்தா உங்களுக்கு என்ன வேணுமா? அவங்க ஆசைப்பட்டது வேந்தன் ஃபேமிலியோட சொத்து தானே. அது எல்லாத்தையும் நான் தான் வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன்ல. இன்னும் எதுக்காக அவங்க என்ன டார்கெட் பண்றாங்க? இந்த ராட்சசி வேந்தன் ஃபேமிலியோட வாரிசுன்னு சொல்றதுக்கு அவளோட பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறா. இந்த வயசான கிழவனுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. அதுக்குள்ள நான் அவளை நம்ம குடும்பத்தை விட்டு விரட்டிடுறேன். அந்த நாள் வர வரைக்கும் நீ சிவனியா கூட இங்கேயே சந்தோஷமா இரு. தாத்தாக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் இன்னும் பழைய சித்தார்த் கிடையாது. என்னதான் என்னால் காப்பாற்றிக்க முடியல, ஆனால் என்னோட குடும்பத்தை கண்டிப்பாக என்னால் காப்பாற்றிக்க முடியும். அவங்களுக்கு பயந்துட்டு நான் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் என்னோட ஃபேமிலி கூட கண்டிப்பாக சென்னைக்கு வரத்தான் போகிறேன். இந்த சீக்ரெட் டாஸ்க்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிஞ்சிருச்சு. இனி இந்த சமுதாயத்தில் என்னோட அடையாளத்தை மறைச்சிட்டு வாழணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. சித்தார்த் கண்ணா, தாத்தா சொல்றது கேளுடா. எனக்குன்னு இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே உயிர் நீ மட்டும்தான். உங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இந்த தாத்தா சொல்கிறத கேளுடா. டே மச்சான், இது வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் நான் உன் பக்கம்தான் நின்று இருக்கேன். இந்த ஒரு முறை மட்டும் பெரிய சொல்கிறத கேளு. நீ இல்லாத நாள்லலாம் அவர் எவ்வளோ வேதனைப்படுறாருன்னு நான் அவர் கூட இருந்து பார்த்தேன். அதனால சொல்கிறேன், தயவு செஞ்சு அவர் சொல்கிறது கேளு. அவருக்காக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் சிவனியாக்காக பாரு. இத்தனை வருஷம் அவன் நிறைய வலியும் வேதனையும் அனுபவிச்சிட்டா. இப்போ நீ அவளை சென்னைக்கு கூட்டிட்டு போனா சித்தி ஏதாவது ஒரு வழியில அவளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. மறுபடியும் அவளை நீ பிரச்சனையில மாட்டிக்கிட போறியா? நல்லா யோசிச்சுக்கோ. அசோக் சொன்னதும் சித்தார்த் எதையோ ஆழமாக யோசித்தான். அசோக், நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. அவங்க ஆசைப்பட்டது நடக்கலனா எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்க என்ன காயப்படுத்தினாலும் சரி. ஆனா என்னோட சிவன்யாக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அவங்களுக்காக வேணா அவர் சொன்னதை செய்யறேன். நீ யாருக்காக செய்யறியோ, நீ செய்யறல, அதுவே எனக்கு போதும். எங்க என் பேத்தியை காணோம்? கல்யாணத்துல கூட அவகிட்ட என்னால ஒழுங்கா பேச முடியல. அசோக், என் பேத்தியை கூட்டிட்டு வாடா, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. சிவன்யாவும் குழந்தையும் வெளியில தான் இருக்காங்க. வாங்க, நான் உங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். டே பரவா, சீக்கிரம் சரியாய் வாடா. உன்னை இந்த மாதிரி படுக்கையில பார்க்க சகிக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சின்ன பிள்ளையில பார்த்த அதே கௌதமும் கௌஷிக்கும் இப்ப கிடையாது. அவங்களும் வளர்ந்துட்டாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ளேயே விஷத்தை இறக்கிட்டா. கௌதம் அப்படியே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா கௌஷிக்கோட குணம் மாறி போச்சு. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. தம்பிங்க பாசத்தை கொட்டிடாத. சரி, உடம்ப பார்த்துக்க, நான் வரேன். தாத்தா, மாறினது அவங்க மட்டும் இல்லை, இந்த சித்தார்த்தும் தான். என்னை பத்தி நீங்க இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கல. இன்னும் நான் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை.
இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் இந்த சித்தார்த்தோட உண்மையான முகம் என்னன்னு வெளியே தெரிய போகுது. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி ஐ எம் கோயிங் டு ப்ளே மை கேம். சிவன்யா வெளியே போடப்பட்டிருந்த சேரில் சோகமாக உட்கார்ந்திருந்தாள். சிவன்யா, இவர்தான் சித்தார்த்தோட தாத்தா. நீ கல்யாணத்திலேயே அவரை பார்த்திருப்ப, ஆனா பேசதான் வாய்ப்பு இருந்திருக்காது. அசோக் சொன்னதும் சிவன்யா வேகமாக எழுந்து நின்றாள். உட்காருமா, உன்னை பார்த்தாலே தெரியுது, அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஒன்றும் கவலைப்படாத, என் பேரனுக்கு எதுவும் ஆகாது. அவன் கூட நீ 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வ. ரொம்ப நன்றிம்மா, என்னோட பேரனை திருப்பி கொண்டு வந்ததுக்கு. அவன் முகத்துல இன்னைக்கு ஒரு கலையை பார்த்தேன். அது கடந்த 5 வருஷமா அவன் முகத்துல காணாம போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நீ தாம்மா காரணம். என் பேரன் ரொம்ப நல்லவம்மா, அவனை மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கோமா. என்ன தாத்தா நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒருத்தர் என் வாழ்க்கையில கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். தாத்தா, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா நானும் அவரும் சந்தோஷமா வாழ்வோம். சிவன்யா ரகுராமிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே காசிநாதன் அங்கே வந்தார். அம்மாடி சிவன்யா, இப்போ சித்தார்த்துக்கு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல தாத்தா, இப்பதான் கண்ணு முழிச்சாரு. டாக்டர் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உள்ள போய் பாருங்க தாத்தா. நான் பார்க்க போகலம்மா. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் அவனை பார்க்க போறது? அவனை நான் எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கேன். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 85. இப்போ தீக்ஷி எங்க? சிவன்யா, அவரோட முகத்தை பார்க்குற தகுதி எனக்கு இல்லம்மா. இப்ப நான் அவரை போய் பார்த்து பேசினா அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவர்கிட்ட பேசுறேன்னு நினைப்பாரு. அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கதாமா நான் இங்க வந்தேன். அவர் நல்லா இருக்காருல்ல, அதுவே எனக்கு போதும். சரிம்மா, நான் கிளம்புறேன். அவரை பார்த்துக்க, உன்னையும் கவனிச்சுக்க. அவருக்கு சீக்கிரம் சரியாயிடும். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. மிஸ்டர் காசிநாத், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்க பேரனை பார்க்காம போனா எப்படி? மனுஷங்கன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க. தப்பே பண்ணாம இருக்க நாம ஒன்றும் ஞானிகள் கிடையாது. அவ்வளோ ஏன், அவனோட சொந்த தாத்தா. நானே அவனுக்கு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்னையவே அவன் மன்னிச்சிட்டான். உங்களை மன்னிக்க மாட்டானா? நீங்க உள்ள போய் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே குடும்பம் இல்லையா? இப்படி பிரிஞ்சு போறது நல்லதில்லை. மிஸ்டர் வேந்தன், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா நான் செஞ்ச காரியத்தை நினைச்சா என்னாலே என்ன மன்னிக்க முடியல. இதுல எப்படி அவர் என்னைய மன்னிப்பாரு? காசிநாதன் ரகுராமிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவரது கண்களில் கண்ணீர் கசிந்தது. ரகுராம் உடனே அவரது தோளில் கை போட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார். மிஸ்டர் காசிநாதன், நான் தான் சொல்றேன்ல, என் பேரன் கண்டிப்பா உங்களை மன்னிச்சிருவான்னு. அசோக், அவரை கூட்டிட்டு போ. சரிங்க பெரியய்யா. அம்மாடி சிவன்யா, இது என்னோட கார்டு. இதுல என்னோட பர்சனல் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் இந்த தாத்தா கிட்ட கேளு, சரியா? அப்புறம் முக்கியமா உன்கிட்ட யாராவது ஒருத்தவங்க நான் தான் சித்தார்த்தோட குடும்பம்னு சொல்லி உன்கிட்ட பேசினா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடு. அவங்க யாருக்கிட்டையும் பேச்சு வச்சுக்காதம்மா. மற்றதை சித்தார்த்தே உன்கிட்ட சொல்லுவான். சரி, நான் ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது சித்தார்த்துக்கு நல்லதில்ல, நான் கிளம்புறேன். அம்மாடி சிவன்யா, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஏன் சித்தார்த்துக்கு ஆபத்துன்ற மாதிரி பேசிட்டு போறாரு? எனக்கும் எதுவும் புரியல. ஆனா அவரோட சித்திக்கு அவரை பிடிக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்கள மீன் பண்ணி தான் சொல்லிட்டு போறாரோ என்னவோ. சித்தார்த் கிட்டேயே கேட்டதான்ப்பா நமக்கு என்னன்னு தெரியும். இந்த பணக்காரங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதாம்மா. எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. என்ன ஆனாலும் சரி, மாப்பிள்ளைய மட்டும் பத்திரமா பாத்துக்கணும்மா. ஆமாப்பா, ஏற்கனவே அவர் நம்ம குடும்பத்தினால நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அன்னைக்கு அதித்திய மட்டும் அவர் தப்பா நினைக்காம இருந்திருந்தார்னா 5 வருஷம் அவரோட வாழ்க்கை வீணாகாம இருந்திருக்கும். ஒரு வகையில அவரோட வாழ்க்கை வீணானதுக்கு நம்ம குடும்பமும் ஒரு காரணம். இனிமே அவரை நான் பத்திரமா பாத்துப்பேன்ப்பா. சரிம்மா, நீ ஹாஸ்பிட்டல்ல இரு. அம்மா இப்போ ரொம்ப பதட்டமா இருப்பா. நான் போய் விவரத்தை சொல்லி அம்மாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ளையும் குழந்தைய பார்க்க ஆசைப்படுவார்ல. ஆமாப்பா, தீக்ஷி வேற ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க போய் முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கிறேன்.
சிவன்யாவிடம் பேசிவிட்டு ராஜேந்திரன் அங்கிருந்து கிளம்பினார். அவர் கிளம்பிய அடுத்த சில நிமிடங்களிலேயே காசிநாதனும் அங்கிருந்து கிளம்பினார். அர்ஜுன், சித்தார்த் உன்னை கிளம்ப சொன்னான். உன்னோட டீமை கூட்டிட்டு நீ காஷ்மீர் கிளம்புவியான். அங்க போனதும் உன்னை அவனுக்கு கால் பண்ண சொன்னான். என்ன, என்னைய காஷ்மீர் கிளம்ப சொன்னாரா? அவர் இந்த நிலைமையில இருக்கும்போது என்னால எப்படி அவரை விட்டுட்டு போக முடியும்? நோ வே, நான் எங்கேயும் போக மாட்டேன். அவர் ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அவன் ஆல்ரெடி வீடியோ கால்ல இருக்கான். இந்தா, நீயே இப்ப சொன்னத உன் வாயால அவன்கிட்ட திரும்ப சொல்லிடு. என்ன ப்ரோ, வீடியோ கால்ல இருக்காரா? ஐயோ அசோக் ப்ரோ, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்படி என்னை அவர்கிட்ட கோத்து விட்டுட்டீங்களே. அவ்வளோ பயம் இருக்கிறவன் சொல்லும் போதே கிளம்ப வேண்டியது தானே. கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கலாம்னா திட்டமாட்டாரு தான். சரி, சொல்லி பார்ப்போம். ஹலோ ப்ரோ, என்னை எதுக்காக நீங்க இப்ப காஷ்மீர் கிளம்ப சொன்னீங்க? அர்ஜுன், உனக்கு தெரியும் தானே, நம்ம டீம் அடுத்து லீட் பண்றதுக்கு நீ தான் கரெக்டான ஆள். அதனால கண்டிப்பா நீ அங்க போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் ஒரு நியூ மிஷன் இருக்கிறதா ஆஃபீஸர் சொன்னாரு. அதுக்கான ட்ரைனிங்கை நீங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. காட் இட்? இவரெல்லாம் மனுஷன் தானா? ஐசியூல இருக்கும்போது கூட எப்படிதான் ட்ரைனிங் பத்தி பேசுறாரோ தெரியல. அர்ஜுன், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ அர்ஜுன், கேன் யூ ஹியர் மீ? எஸ் எஸ், ஐ கேன் ஹியர் யூ வெரி வெல் பாஸ். பட் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அட்லீஸ்ட் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்குமாவது நான் இங்க இருக்கேன், ப்ளீஸ். யூ ராஸ்கல், என்னையவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? இத பண்றியான்னு நான் கேட்கல, இத பண்ணுன்னு உனக்கு ஆர்டர் கொடுக்கிறேன். டூ வாட் ஐ சே. ஓகே ஓகே ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன, நான் காஷ்மீர் கிளம்பணும், அவ்வளவுதானே? டோன்ட் வரி, நான் கிளம்புறேன். பட் எனக்கு தோணுச்சுன்னா நான் உடனே கிளம்பி உங்களை பார்க்க வருவேன். அப்ப நீங்க என்ன எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஓகே மேன், நவ் யூ கோ. ஓகே ஓகே, நவ் ஐம் லீவிங். நீங்க ஹாப்பியா இருங்க, ஸ்டே சேஃப் அண்ட் அன்னி கூட என்ஜாய் பண்ணுங்க. அர்ஜுன் சித்தார்த்திடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சிவன்யா, சித்தார்த்தோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல சுத்தி அங்கங்க அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அதனால நீ சித்தார்த் பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் நீயும் சித்தார்த் கூட இருந்துக்கோ. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு. உனக்கு தேவையானதை அவங்க ரூம்லயே வந்து தந்துடுவாங்க. அண்ணா, எதுக்காக அவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு? உண்மையிலேயே அவருக்கு ஆபத்து இருக்கா? சிவன்யா, இப்ப எல்லாத்தையும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. சித்தார்த்தோட உயிருக்கு ஆபத்து இருக்கதான் செய்யுது. ஆனாலும் அவனை யாராலும் தொடக்கூட முடியாது. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. அசோக் சிவன்யாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிவன்யாவின் செல்போன் ஒலித்தது. சொல்லுங்கப்பா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? தீக்ஷி என்ன பண்றா, தூங்குறாளப்பா? சிவன்யா, அதை கேட்கதாம நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். தீக்ஷி அங்க வந்தாலாமா? என்னப்பா கேக்குறீங்க? தீக்ஷி எப்படிப்பா இங்க வருவா? என்னமா சொல்ற? தீக்ஷி அப்பா அங்க வரலையா? அட கடவுளே, என் பேத்தி. இப்ப தீக்ஷி எங்க? அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. தீக்ஷி எங்கப்பா? அவ அம்மா கிட்ட தானே இருந்தா. என் குழந்தை எங்கப்பா போனா? சித்தார்த்தின் உயிருக்கு யாரால் ஆபத்து? தீக்ஷி எங்கே போனாள்? சித்தார்த்தின் உண்மையான முகம்தான் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப தொடர்ந்து கேளுங்க ஹிடன் சிஇஓ உங்க குக்கு எஃப்எம்மில் மட்டும்.